இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாண்ட்ரா அப்படிங்கிற அந்த ஒருத்தரை சுத்தியே எல்லா சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு மூணு ப்ரோமோஸ்மே சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு தான் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரியல சாண்ட்ரா ஏன் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அர்ச்சனா ஒரு சீசன்ல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சாண்ட்ரா ப்ரொமோட் பண்ணி பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட்டுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சாண்ட்ராவும் சில இடங்கள்ல புரிதல் சரியா இல்லை அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்ககிட்ட சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நேற்று நைட்டு நடந்த பிரச்சனை ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து தீர்க்க போன அமித் கிட்ட ஆரம்பத்துல இருந்து அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க மறுபடியும். ஸோ அதனால சாண்ட்ரா கிட்டே இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாண்ட்ராங்கிற அந்த ஒருத்தையே தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச முடியும். டாஸ்க் நடந்துச்சு நேற்று. அந்த டாஸ்க்ல 3 டீமும் ஆளுக்கு 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பட் அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா கடைசியா அமித்தோட டீம் தான் ஜெயிக்க வேண்டியது. பட் அதுல டைம்ல ஏதோ குளறுபடி இருக்கிற மாதிரியும் பிக் பாஸ் டீம் 3 பேருக்கும் 2 பாயிண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண ஒரு டாக் போயிட்டு. ஸோ அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாண்ட்ரா பத்தி பேசினேன். இப்போ வேற யாராச்சும் அந்த மாதிரி டார்கெட் பண்ணி ப்ரொமோஸ்ல போட்டுட்டு இருந்தாக்க நம்ம ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ணலாம், இந்த வீக் அவங்க தான் எவிக்ட் ஆகி போக போறாங்க அப்படின்னு. பட் சாண்ட்ரான்றப்போ வந்துட்டு கண்டிப்பா விஜய் சேதுபதியும் எவிக்ட் பண்ண போறதுல, விஜய் டிவியும் இது எவிக்ட் பண்ண போறதுல, பிக் பாஸும் எவிக்ட் பண்ண போறதுல, டோர் ஓபன் பண்ணி வச்சு வேணா இவங்களா ஓடி போறதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ரொம்ப தெளிவா கேமரால பதிவு. பிரஜின் நீங்க வரும்போது குழந்தைங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ்க்கு வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு. எல்லாமே நீங்க இவ்வளவு நாள் ஸ்கிரிப்ட்னு சொல்றப்பெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம், எப்படி எமோஷனல் கூட ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னுட்டுன்னு. இப்ப இங்க சொல்றாங்க எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இதுல இருந்து ஒரு ஃபேமிலி 24 ஹார்ஸ் இங்க ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நடந்தது. சோ இவங்க எப்படி தன் ஃபேமிலி பிரஜன் தான் குழந்தைங்களோட வர போறான் அப்படின்னுட்டுன்னு எப்படி பேசுறாங்கன்றதே எனக்கு தெரியல. அங்க பேசுறப்ப இவங்களுக்கு எல்லாம் பாரு, அந்த ஃபேமிலி ஒரு 24 ஹார்ஸ் ஸ்டே பண்ண போறாங்கன்றத பத்தி அக்கறையே கிடையாது, அடுத்தவங்க கேமை கெடுக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு புலம்புறாங்க. இந்த எப்படியாச்சும் இது முடிஞ்சு பிரஜன் வரணும் இங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டி வரணும்னு சொல்றாங்க. சோ எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட். இப்ப இந்த டீமுக்கு எதுக்கு அந்த 2 மார்க் கொடுத்தாங்கன்றது தெரியாது. கொடுத்து இப்ப இருக்கிற அந்த 4 பேர்ல சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒண்ணு வருது. இப்ப பிரச்சனை நாங்க அது இன்னொரு கண்டஸ்டன்டா பாக்கல. இப்போ ஃபேமிலி டாஸ்க்ன்னு பாக்குறப்போ சாண்ட்ராவோட ஹஸ்பண்டா தான் பாக்குறோம். அப்படி என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து சாண்ட்ராவை இங்க உட்கார வைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட முதல் கேள்வி. அப்பட்டமா தெரியுது எல்லாமே ஏற்கனவே பேசி வச்சுட்டு செய்துட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க பேசுற விதத்திலேயே ஆகட்டும், அந்த பேச்சிலேயே ஆகட்டும், ரொம்ப அழகாவே தெரியுது. ஸோ வேர்ஸ்ட் சீசன் ஐ ஹவ் எவர் வாட்ச்ட் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். நான் அடுத்தது சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா பிரஜன் வராங்க அப்படின்றப்ப நான் பிரஜனுக்கு தான் கொஞ்சம் ஹைப் கொடுத்தேன். பட் சாண்ட்ராக்கு நீ தான் சொன்ன ஷி இஸ் வெரி மெச்சோர்டு, ஷி இஸ் வெரி பிரில்லியன்ட் அப்படின்றதெல்லாம் எனக்கு சாண்ட்ரா பத்தி அவ்வளவா தெரியாது. ஸோ அப்பவே பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி என்ன சொல்றது, அந்த எதிர்பார்ப்பு உடைச்சிட்டாங்க. அந்த பேப்பர் அவ்வளவு ரூடா கிழிச்சு போடுறதா அது கூட பயாஸ்டா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பட் ஆஃப்டர் தட் பிரஜனோட ஒரிஜினாலிட்டியே இல்லாம அந்த அளவுக்கு ஹார்ஷா ஒரு ரூடா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா நீ ஒரு கண்டஸ்டன்டா தான் வந்திருக்க, அங்க மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக நீ வரல. இவங்களோட பிஹேவியரே வேற இருந்தது. அதுக்கப்புறம் கொட்டி 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 எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடங்கி போனவங்க என்ன சொல்றது, அது வெளியில எவிக்ட் ஆகி போற அளவுக்கு ஒண்ணு நடந்தது. இப்போ என்னன்னா இவங்க அந்த என்ன சட்டையை தூக்கி என்ன சொல்ல கூட முடியல நம்மனால. இப்ப என்ன சொல்றது, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல எப்படி ஒரு இழவு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இழவு வீட்டை தினம் தினம் சாண்ட்ரா எல்லார் வீட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க.
இது வந்துட்டு எங்களுக்கு ஹெல்த்தியா தெரியல. என்ன சொல்றது, நாங்க மார்கழி மாசம் நாங்க பூஜை பண்ற ஆட்கள். நாங்க எங்க வீட்டுல வந்துட்டு எந்த நேரம் ஓயாம ஒருத்தர் மூலையில உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறது, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ன்றது தான் நான் சொல்றேன். என்ன பண்ண வந்திருக்க நீ? அழறதுக்கு வந்திருக்கியா? வீட்லயே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி நீ வந்துட்டு ரீல்ஸ் போட்டாக்க உனக்கு அதுல எவ்வளவு வியூஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீ அடுத்த எமோஷனுக்கு நீ போயிடுவ. நீ இப்போ உனக்கு என்ன தெரியும், என்ன பண்றாங்கன்னு தெரியும். இப்போ நீ அர்ச்சனா மாதிரி ட்ரை பண்ணலாம், இவங்கள மாதிரி ட்ரை பண்ணலாம், ஓவியா மாதிரி ட்ரை பண்ணலாம். நீ பண்ணனா அவங்களாம் நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, அழுகையும் அழுதாங்க. நீ ஒண்ணுமே கொடுக்காம வெறும் அழறது மட்டுமே ஒரு கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னாக்க எங்கனால ஏத்துக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. என்ன சொல்றது, ஏற்கனவே பிக் பாஸ் ஏண்டாபா இன்னும் ஓடிட்டு இருக்கு, முடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்க. இது தினம் தினம் இந்த அழற முகத்தை பாக்குறப்ப வந்துட்டு சீ அப்படின்னு, அந்த சீன்னு சொன்னா கூட அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதான் எனக்கு இப்ப நானே சொல்றேன் பாரு, இப்ப அது வந்துட்டு அது நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்றத சொல்றேன். சோ அது கனி வந்து, நான் கனிய நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதில்லை. பட் கனி வந்துட்டு சீன் சொன்னது தப்பான ஒரு டோன்ல தான் சொன்னது, ஒரு ஹார்ஷான என்ன என்ன பொம்பளை அது அப்படின்ற மாதிரி ஒரு சீ சொன்னாங்க. அது அது ஓகே. பட் நான் சொல்றது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு சாண்ட்ராவோட அந்த சீன்ஸுங்க எல்லாம் பாக்குறப்போ. இன்னும் சுத்தி சுத்தி எனக்கு இன்னும் அது எப்படி விவரமா சொல்றது, அது யாரை பாதிக்கும்ன்றது தெரியல. அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீ என்னத்துக்காக வந்திருக்க? விளையாட வந்திருக்க. அந்த கண்டென்ட் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ண. இப்போ என்ன பண்ற, பாட்டு பாடலாம்னுட்டுன்னு எல்லாரும் டிசைட் பண்றாங்க. ஓகே சொல்ற, நீ ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கிற. கடைசி நேரத்துல அவங்க எல்லாம் உட்கார்றப்ப என்ன பண்ற, எந்திரிச்சு வெளியில போற, பாட்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வெளியில போய் படுக்கிற. சரி சொல்றாங்க நாங்க வெளியில வந்து பாடிக்கிறோம், நீ உள்ள போனாக்க அதுக்கும் மாட்டேன்ற, இல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற. இப்ப நேற்று ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க நைட்டு, அதுக்கு வந்துட்டு கோச்சிட்டு டிஸ்டர்ப் ஆகுது சொல்றாங்க. ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்கன்னா திடுதிப்புன்னு பேச்சு குரல் எல்லாம் கேட்ட உடனே அப்படியே இதாயிடுச்சு. அமித் கிட்ட நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, முதல்ல அமித் இதெல்லாம் கேட்கறத ஸ்டாப் பண்ணு. அது அது வேண்டவே வேண்டாம். அப்ப அதுதானே அந்த என்ன அப்போ அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கேக்குறாங்கன்றப்ப ரீசன்ஸ் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா? அவங்க பேசுறாங்கனாக்கா நீ அட்லீஸ்ட் வந்துட்டு நீ என்ன சொல்லிருக்கலாம், தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ஓகேவா இருந்திருக்கும். நான் அப்படி கூட நான் சொல்லல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் வந்து வெளியில வந்து படுக்கிறேன் அப்படின்னு. சரி சபரி எல்லாம் வந்து சொல்றாங்க, ஓகே ஃபைன், நாங்க பேசினது தப்பு தான் அப்படின்னுட்டு வந்தாக்க என்ன சொல்ல போறீங்க, சாரி தானே சொல்ல போறீங்க. சரி அது ஏதாச்சும் ஒரு மைக்ல சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இது என்ன மாதிரி ஆட்டிடியூடா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இப்ப வினோத் சொல்றாரு பாரு, நம்ம ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் பேசினாக்கா அவங்க வேற விஷயத்துக்கு ஜம்ப் பண்றாங்க. சரி அதுக்கு போனாக்கா அடுத்ததுக்கு போறாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கே சொல்யூஷன் கிடைக்கல, ஷீஸ் கீப் ஆன் ஜம்பிங். எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு பிரஜனெல்லாம் எப்படி இந்த லேடிஸை வச்சு சமாளிக்கிறான்றது எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம சொல்லுவோம் பாரு, என்ன ஒரு சும்மா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ்ன்னு வரப்போ, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது இப்படி பண்றேன், தயவு செய்து எல்லா ஆம்பளைங்களும் கொஞ்சம் பிக் பாஸ் ஷோ பாருங்க அப்படின்றதுதான் சொல்றேன். இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வச்சே சமாளிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் என்னையா பிரச்சனை அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் கண்டிப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவ்வளவு வஸ்டா இருக்கு ஹரிஷ். எனக்கே வந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு லேடியால பண்ண முடியுமா அப்படின்றதுதான். இப்போ கனி விட்டுட்டு கனியாச்சும் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த அடுத்தடுத்த எமோஷனல் காட்டிட்டு போறாங்க, அது வேற விஷயமா இருக்குது. பட் சாண்ட்ரா மாதிரி ஒரு ஃபீமேல் எல்லாம் வந்துட்டு சத்தியமா பார்க்கவே முடியாது. இப்போ என்ன கல்யாணத்துக்கு ஆசைப்படுற பசங்க கூட சாண்ட்ராவை பார்த்தாங்கன்னா ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டான்னு ஓடி போயிடுவாங்க. அந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்லணும். அவ்வளவு மோசமா இருக்கு. உண்மையிலேயே சொல்ற, வீட்டுல எல்லாம் நிம்மதியே இருக்காது ஹரிஷ். இந்த மாதிரி லேடிய வீட்டுல வச்சிருந்து ஷீஸ் என்ன சொல்ற, மென்டலி ஷீஸ் அண்டர்கோயிங் சம்திங் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஒண்ணு மிஸ்ஸிங், பிரஜன் மிஸ் பண்றது, குழந்தைங்களை மிஸ் பண்றது இருக்கலாம். அப்படி இல்லையா இவங்களுக்கு வந்துட்டு நம்மள கார்னர் பண்றாங்க. திவ்யா வந்துட்டு அவங்க கூட மிங்கிளாகி சிரிக்கிறது வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஏறிட்டே இருக்கு. அவங்க வேற ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப இந்த கம்பெனிலன்னா அடுத்த கம்பெனி, இப்ப ஏன்னா வந்துட்டு எல்லாருமே கண்டஸ்டன்ட் தாங்க. சோ இது வேண்டாம், இவங்க ஒதுங்கி போனதுக்கு அப்புறம் நம்ம அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னுட்டு. ஏன்னா அவங்க போய் மூலையில உட்காந்துட்டு இருக்க முடியாது, உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் ஆயிட்டாங்கன்றதே வந்துட்டு சாண்ட்ரானால அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
என்ன சொல்றது, ஒரு மாமியார் பார்வை, ஒரு வில்லி பார்வை அப்படியே இருக்கு திவ்யா மேல, அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சாண்ட்ரா தயவு செய்து இந்த மிட் வீக் அந்த மாதிரினா கூட வந்துட்டு எவிக்ட் பண்ணி அனுப்பியிருக்கலாமா இருந்தது, நேத்து முந்தா நேத்து கூட அனுப்பியிருக்கலாமா இருந்தது. இல்ல நாளைக்கு என்ன சொல்றது நெக்ஸ்ட் இந்த இது வருது அப்படின்னாலும், பிரச்சனை எல்லாம் வராங்க அப்படின்னாலும் அது கூடவே அனுப்பி விட்டுடுங்க பெட்டர். 24 hours கூட வச்சுட்டு அனுப்பி விட்டுருங்க பெட்டர். ஏன்னா ஷி கேன் ஹேண்டில்ன்றது தான் இது. மேல மேல போச்சுன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. எப்படியோ வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலேயே பேசினதுதான், ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு பிக் பாஸ் வீட்ல எதுவுமே இல்லாம, டிவி போன் எதுவுமே இல்லாம இருக்கும் போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்க செய்யும். இப்ப இவங்களுக்கு என்னன்னாக்கா அடுத்தவங்க பேசுறதே வந்துட்டு தன்னைத்தான் பேசுறாங்கன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஷி இஸ் மென்டலி டிஸ்டர்ப்டுன்றத நான் கிளியரா நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நேற்று நான் சொன்னேன், உங்களுக்கு சைக்காலஜிக்கலி இஸ் அஃபெக்டட் அப்படின்றது தான் சொன்னேன் நேற்று. அதுதான் வந்து அங்க நடக்கிறது. அதுதான் அவங்களுக்கு வந்து உள்ள வந்தப்போ பிரஜன் திவ்யா 2 பேர் கூட இருந்தாங்க. இப்போ பிரஜன் இல்ல, திவ்யாவோட அவங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு, அதனால திவ்யா விட்டு விலகி நிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற 2 பேருன்னா அமித்தும் வினோத்தும் தான். வினோத்தோட அவங்களுக்கு சண்டை வந்தாலும் வினோத் சொல்றத அவங்க கேட்டுக்கிறாங்க, வினோத்தும் இவங்க சொல்றதை கேட்டுக்கிறாரு. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வினோத்துக்கும் இவங்களுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால அது எவ்வளவு சண்டை வந்தாலும் அது போயிட்டே தான் இருக்கும், அது பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அமித் வந்து கன்சோல் பண்ணிட்டே இருக்காரு அவங்கள. ஸோ அதனால அது இருந்து ஆகணும். இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட நந்தினி மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர்ல எங்கேயாவது வெடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து அமித் ஒரு இடத்துல கன்சோல் பண்றாங்கன்னா என்ன பொறுத்தவரை அது ரொம்ப நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது, சாண்ட்ராவுக்கும். இல்லைன்னா அது அந்த வீட்டுல இருக்கவங்க ரொம்ப அஃபெக்ட். ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து அஃபெக்ட் ஆகி வெளியே போறதுக்கு முன்னாடி கத்திட்டு வெளியே, இன்னொரு பொண்ணும் அதே மாதிரி ப்ராப்ளம் இதாங்க அப்படின்னா வெளியில அந்த ஷோவுடைய பேரை இன்னும் டேமேஜ் பண்ணும், சேனலுக்கு அது இன்னும் பிரச்சனையா. ஸோ அதனால அமித் கூட இருந்து கன்சோல் பண்றது ரொம்ப நல்லது. அதை பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி திவ்யா அந்த குரூப்போட சேர்ந்துட்டாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. திவ்யாவோட நம்ம என்னதான் மனஸ்தாபத்துல இருந்தாலும் நம்மளை விட்டு திவ்யா அங்க போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையும் இப்ப எல்லாம் போயிருக்கு. அப்படிங்கறதுனால கொஞ்சம் கோபம் இருக்கு. அவங்க கூட பேசுறதெல்லாம் தன்னை பத்தி தான் திவ்யா பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தாட் அவங்களுக்கு புதுசா உருவாயிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஹலுசினேஷன் மாதிரி வந்து வந்துட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு 50 days ஆனாலே பிக் பாஸ் இது வரைக்கும் பண்ணல, பட் இனிமேல் வந்துட்டு வர சீசன் வந்துட்டு விஜய் சேதுபதி இல்லாம ஒரு சீசனை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 50 daysக்கு அப்புறம் ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ இல்ல சைக்காலஜிஸ்டோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது பெட்டர். இருக்காங்க உள்ள வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் எப்படி கேம் ஆடுறாங்க பார்த்துட்டு அதுக்கேற்றபடி சைக்காட்ரிஸ்ட்ல இருந்து சைக்காலஜிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் அங்கங்க வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் என்னன்னா டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது உங்ககிட்ட ஒரு தெளிவு, ஷோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த தெளிவு இல்லாம போயிடுது. அது ஏன் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா அங்க அங்க வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்க வந்து வெளியே ஃப்ரீயா இருக்கீங்க, வீட்டுக்கு வரும்போது அந்த மறுபடியும் அந்த க்ளோஸ்ட் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு. மறுபடியும் 4 செவத்துக்குள்ள இவங்களதான் பார்க்கணும், இவங்களோட தான் நம்ம பழகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால அது அப்படியே மாறிடும், மறுபடியும் பழைய மைண்ட் செட்டுக்கு அவங்க கொண்டு போயிடும். அதுதான் இங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் இருக்கு. அதுக்காக வந்து 24 hours ஒரு சைக்காட்ரிஸ்டையோ இல்ல வந்து ஒரு பிசியோலஜிஸ்டோ இவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. டாக்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு, அடிபட்டுச்சுன்னா உடனே பார்க்க பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாம் கூட வச்சுட்டு இருந்தா அது இந்த ஷோ உருப்படியா நடத்த முடியாது. இது ப்ரெஷர் வராம இருக்கணும், அவங்களுக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு கூட ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து பண்ணிட்டே இருக்கிறது தான், அவங்களுக்கு வந்து கன்சோல் பண்ணிட்டே இருக்கிறது தான் நல்லது. அதை அமித் பண்றாரு. எனக்கு பிடிச்சது அது ரொம்ப நல்ல விஷயம் நான் பாக்குறேன். அமித் வந்து பாட்டு பாடுறாரு, இந்த மாதிரி கன்சோல் பண்றாரு, அட்லீஸ்ட் எதையாவது பண்றாரு. அடுத்தது வந்துட்டு அந்த டான்ஸ் மாரத்தான் சொன்னேன். எனக்கு தெரியல இதை விட வர்ஸ்டா யாரும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நானு அந்த டான்ஸ் மாரத்தான்ல வந்து கடைசியா ஜெயிச்சது சபரி அண்ட் டீம், அரோரா சபரி அவங்க டீம் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஸ்டாப் கிளாக் வச்சு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அமித் அந்த அவரோட டீம் தான் ஜெயிச்சது.
பட் ஏன் வந்து அமித் அண்ட் டீமுக்கு நீங்க வந்து 44 மினிட்ஸ் நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பார்ஷியாலிட்டி காட்டினாங்க புரியல. அந்த பார்ஷியாலிட்டி ஏன் உங்களுக்கு 3 பேரும் சரிசமமா இருந்தா தான் அடுத்த நாள் கண்டெஸ்ட் வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பட் அதுக்காக வந்துட்டு ஒருத்தர் யாராவது லீடிங்ல இருந்தாதாங்க அடுத்து அவங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கே ரெடியா வருவாங்க. இவங்களை விட ரெடியா நம்ம வந்து வருவாங்க. அதிகமா நம்ம வந்து எஃபர்ட் போடணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த ஒரு போட்டி அப்பதான் உருவாகும். சரிசமமா எல்லாருக்கும் நீங்க வந்து பாயிண்ட குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து போட்டி இருக்காது. இருக்காது கண்டிப்பா. அது எனக்கு இந்த புரிஞ்சு ஃபர்ஸ்டா தான் பண்றாங்கன்னு தெரியல. தோணுச்சு இது. இப்ப கூட இந்த டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க, உள்ள ஏதோ குளறுபடி நடக்குது, நான் டாஸ்க் கேன்சல் பண்றேங்கிற பிக் பாஸ். கிரியேட்டிவிட்டி டீம் என்ன பண்றாங்கன்னு இன்னும் புரியல. ஒன்னும் தெரியல எனக்கு. என்னதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு இதுவான்றது எனக்கு தெரியல. இப்போ பார்வதிக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ட்ரெஸ் அதுன்ற மாதிரி தான் இருந்தது. அது குச்சி குச்சா நிக்குது. அதையாச்சும் இப்போ நான் என்ன சொல்றேன், நீ ஒரு ட்ரெஸ் அனுப்புற அப்படின்னா அது யாருன்னா ஒன்ஸ் போட்டு பார்த்துட்டு தான் அனுப்பி இருக்கணும். சோ அதை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த டான்ஸ் டாஸ்க் ஆகட்டும், இந்த டைம் இது வச்சதாகட்டும், அந்த மணிகூண்டு டாஸ்க் நெட்டுன்னு ஒரு சீசன்ல கொடுத்திருந்தது. அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல ஹரிஷ். அர்ச்சனா, பாலாஜி, கேபி இவங்க எல்லாம் இருந்த சீசன்ல என்ன சொல்றது, நம்மளுக்கே அந்த இடத்துல பரபரப்பரன்னு இருக்கும். ஏன்னா அவங்க சொல்ற அந்த டைம்குள்ள போயிட்டு சமைச்சிட்டு வரணும், சொல்ற அந்த டைம்குள்ள தண்ணி பிடிச்சி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ரஷ்ஷிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதையும் பார்க்கணும், டைமையும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ரஷ்ஷிங் கொடுத்துட்டே இருந்தாரு. அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளையும் அலர்ட்டா வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு மணி நேரம் அந்த ஷோவை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கே அப்பாடா இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னு இருக்கும். நம்மளும் வந்துட்டு ஏன்னா அது கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இப்ப சுத்தமா நேத்து நடந்த ஒரு டான்ஸ் மாரத்தான் கேவலத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஒண்ணுமே இல்ல அதுல. நீங்க என்னத்துக்கடா ஷோ நடத்துறீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்கலாம்னா. இப்ப அதே மாதிரி நீ எடிட்டிங் டீமும் சரி, அவங்க விஜய் டிவில போடுற ப்ரொமோ அவ்வளவு மொக்கையா இருக்குது. நீ அதே ஜியோல போய் பாரு, ஜியோல நல்ல நல்ல ப்ரொமோஸா போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம எதை பார்க்கணும்ன்றதே வந்துட்டு புரியல. இப்ப விஜய் டிவி அப்புறம் என்னத்துக்கு அதை போட்டுட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு விஜய் இது ஜியோல போடுற ப்ரொமோஷன் எல்லாம் நல்லாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்ன எடுக்கணும் பாயிண்ட்ஸா அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அங்கன்னா இல்ல பாயிண்ட்ஸே இல்ல, அதுலயும் வந்துட்டு பொறுக்கி போடுறாங்க அப்படின்றதுதான். வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறதுக்கு? எனக்கு டாஸ்க் கூட எனக்கு ஓகே, பட் மறுபடியும் வந்து பார்வதி அண்ட் கமருதன் எப்படி ஒரே டீமுக்குள்ள கொண்டு வந்தா புரியல. அது எப்படி ஒரே டீமுக்குள்ள 2 பேரும் வர முடியும் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்கவுங்க செலக்ட் பண்றாங்க ஓகே, பட் எப்படியோ கனி சொல்ற மாதிரிதான் எப்படியோ வந்து நீங்க 2 பேரும் ஒரே டீமுக்குள்ள வந்துட்டீங்கன்னு கனி சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. என்ன பிளான், என்ன 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 திட்டத்துல வந்தாங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா லாஸ்டா வந்து வினோத்தா சபரியோ யாரோ வந்து பார்வதியை தூக்குறாங்க. இவருக்கு கமருதனுக்கு கோவப்படுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு இந்த இடத்துல. சோ அது எப்படின்னு தெரியல. வினோத் அரோராவை தூக்கிட்டு ஆடுறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு அக்செப்டபிளா இல்ல. அன்வான்டட்ன்றேன் நான். தேவையில்லை அந்த மாதிரி. ஏற்கனவே கொச்சையா போயிட்டு இருக்கு ஷோ. என்னத்துக்கு நான் முதல் இந்த தொட்டு தொட்டு பேசுறதே வந்துட்டு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் இருக்கட்டும் அப்படின்றதான் நான் சொல்றேன். அப்படி என்ன ஒருத்தர் மடியில தான் படுத்து தூங்குறது, ஒருத்தர் மடியில படுத்துட்டு பேசுறது, இது தொட்டு தொட்டு பேசுறது. இப்போ இன்னைக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா இருக்கு. சுச்சியோட இது இன்டர்வியூஸ் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு லிங்க் அனுப்பினேன். அவங்க இன்னும் ரொம்ப அழகாவே சொல்லி இருந்தாங்க. சுச்சி சொல்றது எப்பவுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஓரளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ள ஏத்திக்கணும்ன்றதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா என்னன்றதுதான் தெரியாது. இப்ப அவங்க கிளீனா விக்ரம பத்தி அவ்வளவு கிளீனா சொல்றாங்க. என்ன சொல்றது, ஒரு டேடி ஹக் பீன் பேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த என்ன சொல்றது, எல்லாரையுமே வந்துட்டு டேடி ஹக் கொடுக்குறேன்னு மறிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு கட்டி பிடிக்கிறது என்னத்துக்கு, இது தேவையில்லாதது. அந்த பெண்களுக்கு வேணா எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரு இதுல போயிட்டு ஹக் பண்ணலாம், பட் இவருக்கு அது இல்லாம இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையாவும் பேசியிருந்தாங்க. சோ நீங்க அந்த சுச்சியோட இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் அதுதான் கேக்குறேன், ஹக் எதுக்கு நீங்க குடுக்குறீங்கன்றத கேக்குறேன். ரொம்ப அழறவங்களுக்கு கொடுக்கலாம், நான் அது வேண்டான்னு சொல்லல. ரொம்ப அழறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஹக் பண்ணணும்ன்ற மாதிரி தோணும், இல்ல ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு
தோணும், அது ஓகே. பட் சும்மா சும்மா போயிட்டு ஒரு ஹக்க கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நான். நான் என்ன பொறுத்தவரை சுச்சியோடைய பேச்ச நான் பெருசா எடுத்துக்க விரும்பல. ஏன்னா சுச்சி வந்து என்ன பார்த்தாலும் அதுல ஒரு பஞ்சாயத்து கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டராவே கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஏன் இது சரியா இல்லை அது சரியா இல்லைன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுன்னு தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அந்த டாஸ்கோ அந்த ஒரு விஷயமோ எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தாட் அதை யோசிக்கிற அளவுல அவங்க இல்லை. ஸோ அதனால சுச்சியோடைய பேச்சை நான் பெருசா எடுத்துக்க விரும்பல. பட் வந்து இது நார்மல் தான் நான் பாக்குறேன். ஹகிங்லாம் நார்மல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து எல்லாமே நார்மல் பண்ணிட்டாங்க. ஹகிங்கிறது என்ன பொறுத்தவரை நார்மல். நீங்க வந்து ஹக் பண்றதெல்லாம் நீங்க வந்து செக்ஸுவலைஸ் பண்ணி பாக்குறது என்ன எனக்கு இல்ல செக்ஷுவலைஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன், அன்வான்டா ஏன்ற இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஒரு வின் பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், ஒரு ஹக் கொடுக்குறாங்க. இல்ல ஒரு டிப்ரெஸ், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு கமல்ஹாசன் ஒரு படத்துல பண்ணலையா ஹகிங்கிறது ட்ரீட்மெண்ட். ஹகிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஹகிங் பண்ணணுங்கிறதுக்கு ரீசன்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க டவுனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டவுனா இருக்கிற அந்த சுச்சுவேஷனை மறந்து நீங்க மாற முடியும். அதுதான் வந்து கமல்ஹாசன் அந்த படத்திலேயே சொன்னது. சோ எனக்கு அந்த ஹக்கிங்லாம் இவங்க செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களுக்கு அது நடக்காம இருந்திருக்கலாம், இவங்களுடைய லைஃப்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் வராம இருந்திருக்கலாம். பட் அதுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்க, செக்ஷுவலைஸ் பண்ணி தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்றது அது அக்செப்டபிளா இல்லை. ஏன்னா இவங்க வந்து நிறைய ஆக்ட்ரஸ் மேல புகார் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஆக்ட்ரஸ் மேல புகார் வச்சிருக்காங்க. பட் அவங்க அந்த ஆக்ட்ரஸ் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. இவங்க சொன்ன ஒரு ஆக்டர் வந்து விஜய் வீட்லயே இருந்தாங்க, விஜய் பார்ட்டில வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு பார்ட்டிக்கு போற பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு வீடு செட்டு விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு விஜயோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு நைட்டு 12 மணிக்கு போச்சுன்னு எனக்கு அது சுத்தமா புரியல. ஏன்னா எனக்கு அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப நல்லா தெரியும், அந்த ஆக்ட்ரஸோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்களோட இன்னும் கான்டாக்ட்ல. சோ இவங்க இஷ்டத்துக்கு தான் என்ன பாக்குறோமோ அதை வந்து 4-5 8 கட்டி சொல்லணுங்கிறது தான் சுச்சியோட வேலையா இருந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஸோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல. எல்லாத்தையுமே செக்ஷுவலைஸ் பண்ணி அது சுச்சி வந்து புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அதனால நான் ஹகிங் எல்லாம் வந்து தப்பா எடுத்துக்கிறது விரும்பல. பட் அன்வான்டா சில விஷயங்கள் நடக்குது. நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்க, ஓகே, அதுக்கு ஸ்டெப்ஸ் ஓகே. பட் வந்து கொண்டாடுறங்கிற பேர்ல நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது, அது தேவை இருந்தா மட்டும் பண்ணா போதும். எதுக்கு வந்து தேவையில்லாம தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும்னு எனக்கு புரியல. இவங்கள வந்து அரோராவை வந்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் வினோத். அது இடுப்புல தூக்கி வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, அது வேற மாதிரி வச்சிருந்தாரு, அது அக்செப்டபிளா இல்ல அப்படின்னு. ஹகிங்கிறது வேற, பட் இந்த மாதிரி இதெல்லாம் இத கேள்வி கேட்டா ஓகே. பட் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து சுற்றி கேள்வி கேட்கறது என்னை பொறுத்தவரை அக்செப்டபிளா இல்லை. அண்ட் வினோத் வந்து நேற்று வரைக்கும் சாண்ட்ரா வந்து சொன்னதெல்லாம் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நம்ம ஒண்ணு சொன்னா சாண்டா ஒண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படிதான் இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து பழைய அதுதான் ஃப்ரம் டே 1 அவங்க அப்படிதான் இருக்காங்க. அதனால அதை மாத்த முடியாது. திவ்யாவுக்கு தான் அது புரியும். திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அதை முதல்ல சால்வ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிடும். இவங்க 2 பேருக்குள்ளேயே பஞ்சாயத்து உள்ளேயே நடந்துக்கும், இவங்களே பேசிப்பாங்க. இல்ல நேத்து பேசுற சிச்சுவேஷன் வந்தது, 2 பேர் பேசினாங்க, சரி அப்படியே மிங்கிள் ஆகுவாங்கன்னு பார்த்தாக்க அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. அது இல்ல அதான் திவ்யாவோட இருக்கிற அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா சாண்ட்ராவால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. சாண்ட்ரா கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க. ஏன்னா திவ்யா பேசுறதுக்கு ஒரு அவங்களுடைய ஜெண்டர்ல ஒரு ஆள் தேவைப்படும். அதுதான் she is not ready to mingle. சாண்ட்ரா வந்து நீ என்னதான் பண்ணாலும் she is not ready to mingle. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷம் பிரஜன் கிட்ட அவங்க க்ளோஸா இருந்தாங்கன்ற விஷம் ரொம்ப பரவலா பரவி இருக்கு அவங்களுக்குன்றதுதான் என்னால பார்க்க முடியுது. இருக்காங்கிறத தாண்டி அவங்க வந்து பிரசன்ட் போறதுக்கே திவ்யா தான் காரணம். அதான் அது வந்துட்டு அடுத்தடுத்து அலிகேஷன் வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த க்ளோஸா இருந்தது பிடிக்கல. ஓகே, நான் தப்புனால சொல்ல மாட்டேன் நானு. இல்ல அது பிரசன்ட் சொன்னாதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிரஜன் என்ன சொல்றது, எல்லாருமே வந்துட்டு நேத்து ஒண்ணு பேசுறாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. பிரஜன் வந்துட்டு காலையில ஒண்ணு பேசுறாரு, மத்தியானம் ஒண்ணு பேசுறாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறன்றது எனக்கு தெரியல. தேவையில்லாம எல்லா சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுக்கறது முன்னுக்கு முரண்பாடு.
சாண்ட்ரா எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாண்ட்ரா இன்டர்வியூ கொடுக்க விடாதீங்க. அவங்களுக்கு ஒரு அந்த பிரைவசி கொடுத்துட்டு அவங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. சாண்ட்ரா வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்லாதீங்க. ஏன்னா சாண்ட்ரா இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ள நடந்த விஷயத்துக்கும் வெளியில அவங்க பேசுற விஷயத்துக்கும் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி வரும். கரெக்ட். அதனால சாண்ட்ரா இன்டர்வியூ கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ணா பெட்டர். இல்லைன்னா சாண்ட்ராவோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிக்குவாங்க. டேமேஜ் ஆகும் கண்டிப்பா. பிரஜனோட பேரே ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு வெளியில. இல்ல பிரசன்ட் வந்து அவரு, நான் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணல, பட் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிருக்கேன். ஒரு 2 நாள் அந்த ஸ்பாட்ல இருந்தேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அந்த படத்துல வந்து ஏடியா இருந்தாரு. அவரு அவரோட ஷூட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்க வேற ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்காக நாங்க பேசிட்டு இருந்தப்போ 2 நாள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். இங்க சென்னையில தான் அந்த ஷூட் நடந்தது. ஒரு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் வந்து அவரு பண்ண கரெக்ட் நல்ல படம்னு நினைக்கிறேன். எனக்கு அஷ்மிதா கூட பண்ணாரோ எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அந்த பொண்ணோட பேர். இப்ப அந்த பொண்ணு இண்டஸ்ட்ரியிலே இல்லை. ஸோ அந்த அந்த ஸ்பாட்ல எல்லாம் நான் பார்த்துட்டு என்னன்னு, அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசக்கூடிய நபர் பிரதன். அவரு நான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த கோபமா நடந்துகிட்ட விதம், கேட்க வேண்டிய இடத்துல கேட்டது, அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரை அதுதான் பிரஜன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதை கேட்கக்கூடிய நபரா தான் பிரஜன் இருந்தாரு. ஸோ அதனால அதுதான் பிரஜன் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து தன்னை மாத்திக்க ட்ரை பண்ணாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன். மாத்திக்க ட்ரை பண்ணாருன்னா அவரு இந்த வீட்டுல நம்ம நடிச்சாதான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்தாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஸோ அதனால கோவத்தை குறைச்சிக்கிட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு மூவ் ஆனாரு. பட் சாண்ட்ரா எனக்கு புரியல. சாண்ட்ரா வந்து அவங்க கேம் நல்லா ஆடுறாங்க, அவங்களால டாஸ்க் நல்லா பண்ண முடியுது. ஆடக்கூடிய ஆளு சாண்ட்ரா. அது இல்ல இந்த அவங்களால டாஸ்க் சீசன் நல்லா பண்ண தேவையில்லாம முடியுது. வந்து மாட்டினது. இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்டா எல்லா கிரிஞ்சு மெட்டீரியல்ஸா இருக்காங்க உள்ள. இந்த சீசன்ல கிரிஞ்சு மெட்டீரியலா உள்ள இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கா. அந்த ப்ரெஷர் விஜய் சொல்ற மாதிரி கனி உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கனி வந்து வெளியில இருக்கிற கனி வேற, உள்ள இருக்கிற கனி வேற. அதுதான் நான் அதுதான் சொல்றேன். சரி, உள்ள நான் இருக்கிற கனி எதுவும் வேற. சொல்லல. இல்ல விஜய் சொல்றது கரெக்ட் தான். உள்ள இருக்கிற கனி வேற, வெளியில இருக்கிற கனி வேற. உள்ள வந்து எல்லாரும் கனி ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யாவும் இந்த சீசன்ல போய் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது ஏற்ற சீசனே கிடையாது. அமித்தும் நான் சொல்லுவேன். அமித் வந்து பட்டும் படம் போயிட்டு இருக்காரு. யார்த்தையும் எந்த பேச்சும் பெருசா கொடுக்கறது இல்ல. அமித்கான சீசனே கிடையாது பாவம். நான் வந்து தான் மேல உண்டுன்னு போயிட்டு இருக்காரு அமித். சோ அதனால அது பெரிய இது இல்லை. பாட்டு பாடுறதுனா மட்டும் என்ன கூப்பிடுங்க, நான் பாடுறேன். வேற எதுலையும் நான் வந்து இழுக்காதீங்க, நான் எதுக்கும் வரமாட்டேன்னு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையில இதா இருக்கு. இந்த 4 பேருக்கும் இந்த சீசன் பொருத்தமான சீசன் கிடையாது. இந்த சீசன் வந்து கிரிஞ்ச் மெட்டீரியலுக்கான சீசன். இதுல கொண்டு போய் இவங்க எல்லாம் உள்ள திணிச்சு எல்லாரோட பேரும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்ல, இதுல ஒரு விஷயம் அமித் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காரு. என்னன்னா அவருக்கு தெரியுது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு. கானா வினோத் இவ்வளவு பட்டம் புத்தி வரலன்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு சாண்ட்ராக்கு எகெயின்ஸ்டா பண்ணிட்டு இருக்காரு வினோத். கண்டிப்பா வந்துட்டு வீக்கெண்ட் அவருக்கு கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். அவர் கேப்டன்சியை வந்துட்டு எவ்வளவு மட்டமா தட்ட முடியுமோ அவ்வளவு மட்ட ரகமா அடிமட்டத்துக்கு தட்ட போறாருன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அமித் வந்துட்டு புரிஞ்சுக்கினாரு, சாண்ட்ராக்கு ஃபாரா இருந்தாக்கா விஜய் சேதுபதி நம்மள தொட போறது இல்லை அப்படின்னுட்டுன்னு. சோ அவர் என்ன பண்றாரு, நீ இப்படி போறியா, நானும் அதே மாதிரி வரேன் அப்படின்னுட்டுன்னா அது கொஞ்சம் அது ஜெல் ஆயிட்டு அந்த பக்கம் போயிட்டாருன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதாவது வினோத் திட்டணும் தான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எம்ஜே நேற்று தூங்கிட்டு இருந்தார். எல்லாரும் வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எம்ஜே தூங்கிட்டு இருந்தார். எம்ஜே தூங்குறாருங்கிற விஷயம் வந்து ஆதரை சொல்ற வரைக்கும் இவருக்கு தெரியாது. இவர் உள்ள போய் பார்த்துட்டு ஏன்டா தூங்குற அப்படின்னு கேட்டுட்டு வெளியில வந்துட்டாரு தவிர எம்ஜே தூங்குனதுக்கான இந்த பனிஷ்மெண்ட் தரல. உங்களுக்கு யார் வேணாலும் தூங்கலாம், அவங்களுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், எப்படி வேணாலும் அவங்க இருந்துக்கலாம்னு நினைக்கிறது என்ன பொறுத்தவரை கேப்டன்சியா இருக்கிறதுக்கு அழகல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். அங்கங்க கேட்க வேண்டிய விஷயத்த அங்கங்க கேட்கணும், அது கேட்க மறுக்கிறாரு. 2வது வீட்டுல எல்லாருக்குமான கேப்டன் வினோத். சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனைனா சாண்ட்ராவோட போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும். பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனாலும் போய் நிக்கணும், கனிக்கு ஒரு பிரச்சனைனாலும் போய் நிக்கணும். ஆனா இங்க வந்து பார்ஷியாலிட்டி பாத்துக்கிறாரு அவரு. லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சாண்ட்ராவையும் கமருதீனையும் கேள்வி கேட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னா சாண்ட்ரா கமருதீன் இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி ஏன் இந்த வேலை பண்ணல, ஏன் அந்த வேலை பண்ணலன்னு கேட்டுட்டே இருக்கிறத விட மத்தவங்க வேலை பாக்குறாங்களா அப்படிங்கறத கவனிக்க மறுக்கிறாரு.
அதுதான். So, அதான் அதனால பாத்திரம் வந்து இல்ல வினோத பிக் கேள்வி பாஸ் கேட்கறது ரொம்ப வந்து தப்பு. பாத்திரம்னு சொன்னது கூட வினோத்க்கு அதுல பாத்ரூம்னு விழுந்திருக்குன்னா பாத்துக்கோ அது எப்படி இருந்ததுன்னு. இல்ல அவருக்கு பார்வதியும் கமருதனும் வேலை பார்க்கல போல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான் இருக்கு. தாட் வந்து அதத்தான் வந்து அகைன் அண்ட் அகைன் பார்வதியின் கமருதனை தான் சுத்தி சுத்தி போய் நீங்க ஏன் வேலை பார்க்க மாட்டீங்க, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது வெசல் வாஷிங் பண்ண வேண்டியது இருக்கு. சபரி அண்ட் அவங்க கனி அவங்க அந்த டீம் தான் பண்ணணும். அவங்க ஆஹ் ஏன் பண்ணல நீங்க கேக்குறீங்களா பார்வதி கேக்குறாங்க. அதான் இல்ல நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க பேசினாரு, எப்ப பேசினாரு, கேமரால எதுவுமே வரல, பதிவா ஒண்ணுமே இல்ல. வரல. அதுதான் அதுக்கப்புறம் சபரி உள்ள இருந்து வந்து நாங்க தான் வாஷ் பண்ணிடுறோம், நாங்க இப்ப பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சோ யார கேள்வி கேட்கணுமோ அவங்களை கேள்வி கேட்காம வந்து சம்பந்தமே எல்லாம் பார்வதி கமரு லாஸ்ட் வீக் அவங்களை கேள்வி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீக் அவங்களை கார்னர் பண்ணியே கொண்டு போறது கார்னர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நடந்துட்டு என்னமோ இருக்கு. அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு ரிலேஷன் இருக்கு, அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு பாண்ட் இருக்கு. அது வேற விஷயம், அது அவங்களோட பர்சன். அதுக்கு அந்த பொண்ணு இப்ப மைக் மாட்டாம சுத்தல, கமருதனும் மைக் மாட்டாம சுத்தல, ரெண்டு பேரும் கொஞ்சம் கான்சியஸா பண்றாங்க. சோ அது ஆமா பிரச்சனை இல்லை, அங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் அது பிரச்சனை அமையல. பட் வந்து ஒருத்தர் தூங்குறாருங்கிறப்ப அது வந்து பிரச்சனை ஆகும். வேலை பார்க்கல அப்படிங்கிறப்ப அது பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் இதை கவனிக்காம ஒரு கேப்டன் இருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வீடு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அந்த கேப்டன்சி பொறுப்புக்கு இன்னும் தகுதியான நபரா இவர் வரல, வினோத் வரல அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ கேள்வி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, கேள்வி கேட்கணும். விஜய் சேது கேட்காம இருந்தாருன்னா தான் அது தப்புன்னு நான் சொல்லுவேன். வினோத வந்து நீங்க கேள்வி கேட்டு ஏன் நீங்க பிக் பாஸ் கவனிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். டாஸ்க் வந்து நாங்க சொன்னாதானே உங்களுக்கு டாஸ்க், சரி டாஸ்க் முடிகிற வரைக்கும் நீங்க பண்ண வேணாம்னு நினைச்சிட்டீங்கன்னா கேப் வருது உங்களுக்கு, இடப்பட்ட கேப் உங்களுக்கு அங்கங்க கொடுக்குறோம்ல, அந்த கேப்ல நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிக்க வேண்டியதான அந்த வேலையை. எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சத்தை பண்ணீங்க, ஏன் அதை கிடப்புல போட்டீங்கன்னு கேட்டாகணும். விஜய் சேது கேட்பாரு நான் நம்புறேன். ஓகே பாப்போம். அது என்ன வீக்கெண்டா அவரு என்ன லட்சணத்துல வந்து கேட்க போறாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எதுவும் இல்ல. என்ன இது இன்னொரு விஷயம் வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத பிக் பாஸுக்கு நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம் பாருங்க, அதுவும் நுணுக்கமா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து எடுத்து கொடுக்குறோன்றது வந்து எங்களுக்கே எங்களை பார்த்தா பெருமையா இருக்கு அப்படின்றதான் நாங்க சொல்லிக்கிறோம். சோ நாளைக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து சேம் அந்த இன்னைக்கு மாரத்தான்ஸ் கிரியேட்டிவிட்டி டீம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டாஸ்க கொண்டு போக எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா கிரியேட்டிவிட்டி டீம் வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த டாஸ்க் பண்ண தெரியல. தெரியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டாஸ்க் மாத்தி கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்பவாவது அவங்க வந்து கொஞ்சம் சுலபமான டாஸ்க் இருக்கு, ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றதுக்கான பாசிபிலிட்டி. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் பாக்குற மக்களுக்கு, கண்டிப்பா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராம பாக்குற மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க வராது. ஏதோ கடனேன்னு ஒரு டாஸ்கும் பண்றது நம்மளுக்கும் கடனேன்னு பாக்குற மாதிரி இருக்கு. அரோராக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஓகே டான்ஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, என்ன டான்ஸ் கொடுத்தாலும் அவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சபரிக்கும் டான்ஸ் பண்றது பிடிச்சிருக்கு, அதனால ரெடியா இருக்காங்க. பட் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த டான்ஸ் பண்றதுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியும். மத்தவங்க யாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ற மாதிரி நான் பார்ப்பேன். எல்லாம் வந்து இது டாஸ்க் நம்ம பண்ணா வந்து நம்ம டீம் ஜெயிச்சா அதுல ஒருத்தருடைய ஃபேமிலி 24 hours ஸ்டே பண்ணுவாங்க, மற்ற எல்லாரும் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் ஆடிட்டு. என்னை பொறுத்தவரை கேப்டன்சி டாஸ்க்கு யார் தகுதியானவங்களோ அவங்க தான் அந்த போட்டியில இருக்கணும். சம்மந்தமே இல்லாம அந்த டாஸ்கை ஜெயிச்ச 4 பேரும் கேப்டன்சி டாஸ்க்ல இருப்பாங்கன்னா அது கேப்டன்சி பொறுப்பை நீங்க தகுதி இல்லாத நபர்களுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். தூக்கி கொடுக்குற மாதிரி கரெக்ட். அது அந்த இடத்துல வந்து இந்த டாஸ்கை ஜெயிச்சா நீங்க கேப்டன்சி டாஸ்க்ல போட்டியிடலாம்னு சொல்றது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்ல. ஒழுங்கா வீட்டு வேலை பாக்குறாங்க, டாஸ்க ஒழுங்கா செஞ்ச பெஸ்ட் பர்ஃபார்மர் 2 பேரு, வீட்டு வேலை சரியா பண்ண ரெண்டு பர்ஃபார்மர்ஸ் 2 பேரு, இந்த 4 பேரு கேப்டன்சி டாஸ்க் போட்டு அதுல ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பொறுப்பா இருக்காங்க. கண்டிப்பா கேப்டன்சிங்கிறது பொறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு இல்லாம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ கேப்டன்சி பொறுப்புக்கு வந்தா தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. ஓகே கேப்டன்சி பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க பொறுப்புணர்வு இல்லை. சோ பாப்பா மாரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நாளை பேசுவோம். கண்டிப்பா.